சினிமா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் வருஷம் வருஷம் நம்மளை வச்சு செய்கிற படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இந்த வருஷம் வந்து நம்மளை வச்சு செஞ்ச டாப் 10 படங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பேட்டர் ஆப். இந்த படத்தோட கதையை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஹீரோவுக்கு யார் வேணால் ஃபேனாக இருக்கலாம். ஆனால் பிரபுதேவா ஃபேனாக இருந்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் இந்த படத்தோட கதை. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. பிரபுதேவா வந்து இந்த படத்தில் மொத்தமாக 2 ரோல் பண்ணியிருப்பாரு. பிரபுதேவான்னு சொல்லி அவரோட பேர்லேயே ஹீரோ ஒரு ரோல், அப்புறம் பாலான்னு சொல்லி ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த பாலா வந்து பிரபுதேவோட ஒரு பெரிய ஃபேன். ஆனால் அந்த பாலா வந்து பிரபுதேவா பார்த்தது கிடையாது. இதுலேருந்தே இந்த படத்தோட கதையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஐயோ போச்சே. நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பில்லி பக்கர். இந்த படத்தோட கதை என்னன்னு எனக்கே சுத்தமாக தெரியல. நான் வேறு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டேன். இந்த படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்ன இந்த படத்தோட கதைன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. நானே கால் இருந்து சவாரி இல்லாமல் செம கடுப்பில் இருக்கேன்டா. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது பிரதர். இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி நம்ம உயிரை வாங்குறாரு ஜெயம் ரவியும் டைரக்டர் ராஜேஷும் சேர்ந்துக்கிட்டு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நம்ம லிஸ்ட்டில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது லால் சலாம். இந்த படத்தோட ஹார்ட் டிஸ்க் காணா போச்சுன்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்னாங்க. பேசாமல் இந்த படத்தோட டிஸ்கே ஃபுல்லாக காணாமல் போயிருக்கலாம். அப்போ இந்த படத்துலேருந்து நம்ம தப்பிச்சிருந்துருக்கலாம். அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி என்னால் சொல்ல முடியும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ண கக்குச்சாடா. 6வது இடத்தை பிடிச்சிருக்குது மழை பிடிக்காத மனிதன். இது மழை பிடிக்காத மனிதன் வச்சுக்கலாம், படத்தை பிடிக்காத விஜய் ஆண்டனின்னு வச்சுக்கலாம். அப்போ கரெக்டாக இருந்திருக்கு இந்த படத்தோட பேர். ப்ரே பண்ண கடவுளுக்கு கேட்கல, கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் கண்டுக்கல. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேனா போட்டனா பொளந்துற. நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு கவினோட ஸ்டார். இதெல்லாம் ஒரு படம்னு நம்ம போய் நம்பி பார்த்தோம் பார்த்தீங்களா, ட்ரெய்லரை நம்பி. அதுதான் நம்ம தப்பு. நம்ம கவினுக்கு என்னாச்சுன்னு தெரில, டாடான்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை கொடுத்துரு, அதுக்கப்புறம் 2 கிரிஞ்சு படத்தை கொடுத்து வச்சிருக்காரு. கல்விக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ள. லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது ரத்தம் பரவிக்கும் ரத்னம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறது மாதிரி இந்த படத்தோட டேரக்டரான ஹரியை பற்றி சொல்லி ஆகணும். இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, வரிசையாக நல்ல படங்களை எடுத்து வந்துட்டு இருந்தார். இந்த சிங்கம் 3, சாமி ஸ்கொயர்னு எடுத்து நம்ம உயிரை வாங்குறாரு. இப்போ ரத்னம் சொல்லி ஒரு மெகா காவியத்தை விட்டுருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி சிம்பிளாக சொன்னால், அம்மா மாதிரியே இருக்கக்கூடிய லவ்வரை எப்படி நம்ம ஹீரோ காப்பாற்றினான்னு சொல்லி ஒரு மட்டமான கதையை வச்சு நம்ம உயிரை வாங்கினாரு நம்ம ஹரி சார். என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. என் வாழ்க்கையை நீதானம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு சிங்கப்பூர் சலூன். ஒரு சலூன் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பற்றி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அதுதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. நம்ம அவங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஓகே, கொஞ்சம் மேலே போனால் கூட. அடங்கொம்மால இந்த வருஷம் வச்சு செஞ்ச படங்களோட லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம இந்தியன் தாத்தா தான். அவர் சொன்ன மாதிரியே நம்மளை கதற வச்சு சம்பவம் பண்ணிட்டாரு. நம்ம சங்கர் சாரும் கூட சேர்ந்துக்கிட்டு வச்சு எவ்வளோ முடியுமோ நம்மளை சம்பவத்தை பெருசாகவே பண்ணிட்டு போயிட்டார் இந்தியன் 2 மூலமா. வணக்கம் இந்தியா, இந்தியன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நம்ம லிஸ்ட்டில் மொதல் இடத்த அடம் பிடிச்சிருக்க படம் கங்குவாதம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நம்ம சிறுத்தை ஷோவும் நம்ம சூர்யாவும் சேர்ந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் என்ன தைரியத்தில் புறநானூறு அப்புறம் அந்த அருவா படத்தெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தில் நடிச்சாருன்னு தெரில. அந்தளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. இப்போ நான் சொன்ன படங்களில் இந்த வருஷம் உங்களை வந்து கழுத்தறுத்த படம் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் மறக்காமல் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.